ஒருத்தர் கூட சும்மா விடலங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை கேட்டீங்க? உங்கள் எல்லாருக்கும் அது வாழ்க்கையில் நடக்க போகுது. நமக்கு பின்பாக வந்து செய்கிற தேவன் அல்ல, நமக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணுகிற தேவன். நான் முதன்முறையாக நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரா, என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை ஏங்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போங்க. கர்த்தர் உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் பெருக செய்வார். நீ தகுதியாக இருந்தால் தான் கர்த்தர் கொடுப்பார். நீ அதுக்கு பாத்திரனா இருந்தால் தான் கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? கடுகளவு விசுவாசமா, மலை போல விசுவாசமா, இல்லை இயேசுவை ஆச்சரியப்பட வைக்கிற அவ்விசுவாசமா, இல்லை 100க்கு அதிபதி ஆச்சரியப்பட வைத்த மாதிரி அவனுடைய விசுவாசமா? அப்போ நம்மளுக்கு காட்டின பிக்சர் வேற மாதிரி காட்டிட்டாங்க. நீ நல்லா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ கெட்டவனா இருந்தா உன்னை போட்டு தள்ளுவார். காலேப் சொன்ன மாதிரி என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தான் அதெல்லாம் நான் சிந்திச்சு பார்க்குறேன். கர்த்தருடைய வார்த்தை வர பார்த்து எத்தனை பேர் பேசின வார்த்தையை வந்து வீட்டில் போய் தியானிப்பீங்களா? கர்த்தர் பேசின வார்த்தையை தியானிப்பீங்களா? தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சும்மா இருக்க மாட்டானா. எப்படி இருப்பானா? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பானா. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதுதான் வார்த்தையை போய் தியானிக்கணும். என்ன பேசினாரு கர்த்தர், புரியுதுங்களா? எத்தனை பேர் தியானிக்கிறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இதை போய் அவர் என்ன பேசிக்கிறார் இந்த வார்த்தையை கொடுத்து, அது தியானம் அல்ல, அது பிசாசனுடைய வார்த்தைகள். அது இவர் இப்படி பேசினாரு, அவர் எப்படி பேசினாரு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எனக்கு கர்த்தர் இன்னைக்கு பேசினாரு, இதை தியானிச்சிக்கினே இருப்பேன். இது எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்க? நீர்க்கால்கள் ஓரமான போய் தண்ணி ஊற்றவே வேணாம். எத்தனை பேர் லைட் அடிச்சுது? பூமியில் நம்மளை கொண்டு வந்தவர் நம்மளை நிரப்ப மாட்டாரான்னா? அவன் பாடுறான், மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்றுவான். ஆனால் கர்த்தர் நேரமாக சொல்கிறாரு, நீ இதை தியானி, தண்ணி உனக்கு யாரும் ஊற்ற வேணாம், அது செழிப்பாக தான் இருக்கும். அது நீள்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அது பாருங்க நடப்பட்டதுன்னா, ஏன்னா அதுக்கு யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை தேடி தண்ணி வந்துக்கினே இருக்கும். நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தன் காலத்தில் தன் கனியை தந்து, உனக்கு என்னென்ன டைமில் வேணுமோ அதை அந்தந்த டைமில் கர்த்தர் உனக்கு போஷிப்பார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பானா. இலை உதிர்ந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அது துளிர்கள்லாம். இப்போ புரியுதா? திடீர்னு ஒரு சோறு வந்துடும், டப்புன்னு கொட்டிடும் வாழ்க்கையில். அப்பா ரெண்டா கொஞ்சம் ஏந்து நல்லா வரண்டா நான் பார்த்து லாஸ்ட் வீக் சொன்னார் பாருங்க, யாரு? பீட்ரு. இப்போதாங்க அப்படியே துளுத்து அப்படியே வந்த, திடீர்னு பார்த்தா காருக்கு இப்படி வச்சிருச்சு, அப்படி வச்சிருச்சு, இப்படி வச்சிருச்சு. எல்லாரும் வாழ்க்கையும் அது நடக்கிறது தான். ஆனால் இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரவே உதிராதான். எப்படின்னா அந்த சோர்வு என்பதே வராதான், இலை உதிராது இருப்பான். ஏன் அவன் என்னன்னாலாம் போய் என்னென்ன வேலைலாம் செய்கிறானோ அது டக்கு 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 டக்குன்னு முடியும்.
இல்லை எத்தனை பேர் தியானிக்கிறேன், இனியா நான் தியானிக்கிறேன் அந்த வார்த்தையை. கர்த்தர் பேசுனது எல்லாத்தையும் எனக்கு செய்வார், செய்யாமல் இருக்கவே மாட்டார். இந்த சபைக்கு நான் காலடி வைத்ததுலேருந்து கர்த்தர் எதெல்லாம் எனக்கென்று பேசினாரோ ஒருத்தர் கூட சும்மா விடலங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை கேட்டீங்க? உங்கள் எல்லாருக்கும் அது வாழ்க்கையில் நடக்க போகுது. இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து கர்த்தர் உங்களை வச்சிருக்க மாட்டார். புரியுதுங்களா? நீங்கள் நடந்து வர்றது, அதான் நீங்கள் படுத்து ஏஞ்சி உங்களை கொண்டு வர்றது எல்லாமே தேவன் தானா. வார்த்தை சொல்லுது, உங்களை அழைத்து கொண்டு இந்த இடத்துல சேர்த்ததுலாம் எல்லாமே அவர் தான். உங்களை டைமுக்கு எழுப்புந்து உங்களை டக்கு டக்குன்னு குளிக்க வச்சு உங்களுக்கு டக்குன்னு ஓடையார வச்சு எல்லாமே கொண்டு வர்றது தேவன். அதை புரிஞ்சுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படி நம்ம ஏற்கனவே நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை நம்ம பார்த்துருக்கோம், 2 முறை பார்த்துருக்கோம். இது வேறு டைமென்ஷனில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை இது. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்கிறா இந்த வார்த்தையை? எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. உங்களுக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது, எனக்கும் விசுவாசம் இருக்குது. எத்தனை பேர் இங்கே விசுவாசம் இல்லாத இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா உங்களால் நான் விசுவாசத்தை இல்லாமல் தான் இருக்கிறேன்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாரும் விசுவாசத்தோடு தான் இருக்கிறீங்க. இல்லைங்க நான் விசுவாசத்தோடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு நான் ஒன்று வைக்கிறேன். தம்பி, ஒரு சேர் ஒஞ்சி இந்த தெரியும்ல, எடுத்துட்டியா? இல்லை ஒரு சேர் ஒஞ்சி இந்த எடுத்து வைக்க சொன்ன, எடுத்துட்டியா? உன்னதான்டா. எத்தனை பேர் பயந்தீங்க? இப்போது எத்தனை பேர் பயந்தீங்க? பயப்பில்லையா? உண்மையை சொல்லணும், நிஜமாக பயந்தேன். ஏய், ஒரு வேளை சேரு நம்ம உக்காந்து இருக்கிற சேரு உடஞ்ச சேரோ? எத்தனை பேர் யோசிச்சிங்க? யோசிக்கவே இல்லை. அப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன வார்த்தையை கவனிக்கலன்னு அர்த்தம். இப்படி வந்தால் அப்படி போனோம், அப்படி வந்தால் எப்படி போகணும். அப்போ முன்னாடி சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்கலை. இப்போ டக்குன்னு ஒரு யோசனை வந்ததில்ல, ஒருவேளை நம்ம உக்காந்துக்கிற சேரை விட்டானோலோ, ஊந்துருவோமோ. அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் எப்படி உக்காந்துருந்தீங்க? என் சேரு உடையில, அதனால் நான் தைரியமாக உக்காந்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்கிறேன் பிரதர், சொன்ன வார்த்தைலாம் ரைட்டு தான் பிரதர். 30 வருஷமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நடக்காமல் என் வாழ்க்கையில் இருக்குது தான். ஆனால் இன்றைக்கி நடக்கும்னு சொன்னீங்களே, ஆனால் நான் அதுக்குரிய கொஞ்சம் கவனிப்பா, அதுக்குரிய தகுதி எனக்கு இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, தகுதி இல்லை நீ நினைக்காதம்மா, நீ தகுதியோடு உன்னை இருக்கிறதால தான் உன்னை நான் இங்கே அழைத்து கொண்டு வந்த தேவன். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. விசுவாசத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விசுவாசத்தில் பல வகை எனப்படும். கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. விசுவாசம் பல வகைப்படும். சொல்லுங்கள், அவை யாவன? சொல்லுங்கள், அவை யாவன? ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். அவை யாவன? கிட்டத்தட்ட ஒரு 10வது வைக்கணும். முக்கியமான வார்த்தை, விசுவாசத்தினால் நீதிமான். ஆமாங்க, விசுவாசத்தினால் நீதிமான் தாங்க பிழைப்பான். நான் தான் சொல்கிறேன் இல்லைன்னா அதுக்கு தகுதியே இல்லைங்க அப்படின்றீங்கன்னா, இல்லை, அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டு. விசுவாசத்தினால் யார் பிழைப்பா? நீதிமான் பிழைப்பான். நீங்கள் எப்படிங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னீங்க? ஆமாங்க, ஆபிரகாமு விசுவாசிச்சாதான் அவன் நீதிமான் என்ன பண்ணாலும் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதினால அது ஆபிரகாமுக்கு மாத்திரமா உரியது, அது எனக்கும் அல்லவா உரியது. லைனாக ஒருத்தர் கோர்வே எத்தனாரு அவங்க சொன்ன வார்த்தையிலேயே நீங்கள் படிச்சுன்னு வந்தீங்கன்னா அந்த வார்த்தை வரும். அப்போது எனக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. புரியுதுங்களா? போனோம், டாக்டர்கிட்ட போனோம், கர்த்தர் ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிப்பார் என்பதும் விசுவாசம்தான்.
போவேன். கர்த்தர் ஆப்ரேஷனே இல்லாமல் என்னை கொண்டு வர்றதும் விசுவாசம் தான். எல்லாத்துலேயும் விசுவாசம், தேவனுடைய விசுவாசம். அதே மாதிரி தேவன் சொல்கிறாரு, அவரும் சில விசுவாசத்தை வைக்கிறாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தால், ஆமாம், பவுல் சொல்கிறாரு மலை அளவுக்கு விசுவாசம். யார் சொல்கிறா? இது பவுல் சொல்கிறா, மலை போல விசுவாசம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு கடுகளவு விசுவாசம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கவே இல்லை. தேவன் 2 இடத்துல ஆச்சரியப்பட்டார். யார்? இயேசு. இயேசுவே ஷாக்கான ஒருத்தர் இருக்கிறாங்க. இங்கே யாராவது இயேசுவை ஷாக்காக இருக்கிறீங்களா? இயேசுவை ஷாக் ஆகணும்னா இந்த வார்த்தையை கேளுங்க. இயேசுவை ஒருத்தன் ஷாக் ஆகியிருக்கான். யார்? அதான் கவனிச்சா தானே தெரியும். யார் இயேசுவை ஷாக்கானது? யார்? 100க்கு அதிபதி இயேசு. இவைகளை கேட்ட அனைத்து குறித்து ஆச்சரியப்பட்டு, எதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு? அவன் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரு. அது எங்க வருது வசனம்? யாருக்கா தெரியுமா அந்த வசனம்? மார்க்கு 6:1, மார்க்கு 6:6. இதெல்லாம் வீட்டில் போய் படிங்க, வீட்டில் போய் படிங்க. அவருடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாரு இவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு. அப்போ ஏகப்பட்ட விசுவாசம் இருக்குது. நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? கடுகளவு விசுவாசமா? மலை போல விசுவாசமா? இல்லை இயேசுவை ஆச்சரியப்பட வைக்கிற அவ்விசுவாசமா? இல்லை 100க்கு அதிபதி ஆச்சரியப்பட வைத்த மாதிரி அவனுடைய விசுவாசமா? நீங்கள் எந்த விசுவாசத்தில் வரணும்னு விரும்புகிறீங்க? சூப்பரா சூப்பரா சொல்லிட்டல்ல. உன் தகுதியின்மை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உன்னை தகுதிப்படுத்தி உன்னை கொண்டு வருவார். நம்மளை வளர்த்துட்டாங்க வேறு மாதிரி. வளர்த்துட்டாங்கன்னா எப்படி? ஆதி காலத்துலேருந்தே பயங்கரமாக வளர்த்துட்டாங்க. எப்படி வளர்த்துட்டாங்க? நீ தகுதியாக இருந்தால் தான் கர்த்தர் கொடுப்பார், நீ அதுக்கு பாத்திரனா இருந்தால் தான் கர்த்தர் கொடுப்பார், இல்லைன்னா கர்த்தர் கொடுக்க மாட்டார். நம்மளை இப்படியே வளர்த்துட்டாங்க எல்லாருமே. ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி தெரியுங்களா பார்க்குறாரு? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துட்டு, நமக்கு முன்னே போய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துட்டு பின்பு இறங்கி வந்து நம்மளை கொண்டு போகிறாராம். தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் நமக்கு பின்பாக வந்து செய்கிற தேவன் அல்ல, நமக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். படிக்கிறவர் இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல்னா அங்கே யார் யார் வந்துடுறா? இஸ்ரவேல்னா யார் யார் வந்துடுறா? நீங்கள் கிடையாது. ஆதி ஆமத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோசையிலேருந்தே ஆபிரகாமை விட்டுருங்க, ஏன்னா அவர் தான் விசுவாசிகளின் தகப்பனாயிட்டார், அதனால் அவரை விட்டுருங்க. மோசையிலேருந்து, காலேப்பில் இருந்து, யோசுவாவில் இருந்து, தானியேலில் இருந்து, தாவீதில் இருந்து, ஏன்னா எல்லாம் வார்த்தையை வேறு மாதிரி வைக்கிறானுங்க. என்னன்னா தாவீது சொல்கிறான், என் நீதிக்கு தக்கதாக எனக்கு நீர் பலன் அளிப்பீராக. எல்லாம் அவனுடைய கேரக்டர் வைஸ் தான் வரானுங்க. யார்? பழைய பிள்ளைங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பார்க்கல. எப்போ சொல்கிறாரு? ஆச்சரியப்பட்டதுக்கு அப்புறம் சொல்கிறாரு. அப்படின்னா நான் உண்டாக்கின எல்லா கேரக்டரையும், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் பார்க்குறேன், ஒருத்தனுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லையே. 100க்கு அதிபதி ஆச்சரியப்பட வைத்த மாதிரி அவனுடைய விசுவாசமா?
ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அவன் வேற மாதிரி பார்த்துக்கிறான். யாரை? இயேசுவை. எல்லாம் தேவனை எப்படி நம்மக்கிட்ட காட்டிட்டாங்கன்னா, நீ நல்லா இருந்தால் உனக்கு கொடுப்பாரு, நீ தப்பு செஞ்சால் உனக்கு கொடுக்க மாட்டார். அவரை இப்படியே காட்டிட்டாங்க. யாரை? தேவனை. போன வாரம் யாதவ் வந்திருந்தாப்புல. யாதவ்னா தெரியும், அந்த பீட்டருடைய இது. அவர் சொன்னார், சர்ச்சு முடிச்சுட்டு எப்போ மேலே வரமாட்டார், மேலே கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன், வரமாட்டாப்புல. அன்றைக்கி மூச்சு வாங்கின்னு வராப்புல மேலே. பிரதர் எப்படி ஏறி இறங்குறீங்க நீங்கள் அப்படின்னாரு. சரி, என்ன ஏன் நீங்கள் ஏன் மேலே வந்தீங்க இல்லை பிரதர், ஒரு வார்த்தை சொல்லி அதை தான் அப்பப்போ சொல்லிடணும், அது சொல்லாமல் இருக்கக்கூடாது, அதுக்கு தான் நான் மேலே ஏறி வந்தேன். நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா சபையில், என்ன பிரதர் சொன்னேன் அப்படின்னு பார்த்து அந்த பாட்டில் நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிறேன். தேவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பொழிய பண்ணுகிறாரு. அது யாராலும் கர்த்தர் பார்க்க மாட்டார், இதுதான் புள்ள. ஆனால் அது 100க்கு 100 அது உண்மை பிரதர் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை எல்லாரும் பேச மாட்டாங்க பிரதர், இதுதான் சபையில் பண்ணுற மிகப்பெரிய. ஆனால் நான் வேறு ஒரு வார்த்தை சொன்னேன், அதையும் அவர் சொன்னார். இந்த வார்த்தை எந்த சபையிலையும் பேசவே மாட்டாங்க. பேசணும்னு தோணாலும் அவங்களாவே அந்த வார்த்தையை மூடி மறைக்க பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ போல்டாக தைரியமாக அடிச்சிங்க அங்கே அப்படின்னா நான் சொன்னேன், இதுக்கே அப்படி சொல்லிட்டீங்களே, 2 வாரமாக நான் என்ன பேசுனுங்கிறது தெரியுமா எங்கள் சபையில்? எத்தனை பேர் புரிஞ்சுதா இல்லையா? 2 வாரமாக எங்கள் சபையில் பேசுனதை கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. ஆனால் எங்கள் சபை பிள்ளைகிட்ட சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை நான் பேசினேன். ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது உங்களுக்குன்னு சொல்லி தான் பிரதர் பேசினேன். அப்படின்னா பிரதர் பேசுனீங்க, அவருடைய நேசம் மரணத்தை போல வலியது, பாதாளத்தை போல வலியது, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் மதுபானத்தை பார்க்கிலும் இனிமையானது. பிரதர் செம பிரதர்ன்ட்டு போயிட்டாரு. எதுக்கு இதை நான் கொண்டு வரேன்னா, தேவன் யார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அந்த குருடன் என்ன சொல்கிறான், நீங்கள் யாருன்னு சொன்னால் தானே நான் உங்களை குறித்து. விசுவாசம் எப்படினால வரும்? கேள்வினால வரும். நீங்கள் அவரை குறித்து நம்ம பிக்சர் எப்படி காட்டுறோம்? அதான் சில நாய்களை பார்த்துருப்போம் தெரியுங்களா, நம்ம கொஞ்சம் தான் போவோம், புரியுதா? ஆனால் அது பாருங்கள் பின்னாடியே போவோம். பார்த்துருக்கிறீங்களா? நம்ம அன்பா சரி அது பாவம் சாக்கரில் ஊந்து வந்துருச்சு, கொஞ்சம் இது பண்ணி பிஸ்கெட்டு போடலான்னு போனால் அப்படியே போவார், பின்னாடியே போவார். சரி அதுதான் பயந்து போதும் கிட்ட பண்ண அப்படின்னும், நீ என்கிட்ட வராத அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்னுடைய அன்பு தெரியல, என் அன்பு அதுக்கு தெரியல. அது என்னை பார்த்த விதம்லாம் வேற மாதிரி பார்த்துருச்சு. தெருவில் இருக்கிற நாயை நான் தெத்தின்னு தாங்கிறேன். இப்போ அதில் ஒன்று குட்டி போட்டுக்குது, அந்த குட்டியை நான் தூக்க போகிறேன், அது முறைக்குது என்னை பார்த்து. அது என்னை பார்த்த விதம் வேற, ஆனால் உண்மையாலுமே என் குணம் என்னன்றது அதுக்கு தெரியல. இப்படி தான் தேவனுடைய குணம் என்னன்றது நம்மளுக்கு யாரும் காட்டலை. அதனால தான் அவர் பாதாளம் போல வலியுது, நேசம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. தேவன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு படத்துக்கு வந்துடணும், படம்னா பிக்சருக்கு வந்துடணும். தேவன் யார்? நிறைய பேர் இந்த சிவகாசி காலரில் பார்த்த இயேசு மாதிரியே நினச்சின்னுக்கிறாங்க. அவர் ஒரு குட்டியை தூக்கி வச்சுன்னு இருப்பார், ஒரு கோலை வச்சுன்னு இருப்பார், அவர் சிரிக்க மாட்டார், அவர் எதுவும் பண்ண மாட்டார், பயங்கரமாக சிரிப்பாருங்க தேவன். பைபிளை போய் படிங்க. அவர் மகிமையிலே களி கூர்ந்து ஆனந்த களிப்புடன், அந்த வார்த்தைலாம் படிக்க பார்த்து என்னடா நம்மளை அவர் சிரிக்காத மாதிரியே காட்டிட்டாங்களேடா மனுஷனை. பேஷன் ஆஃப் தி கிரைஸ்டில் க்ளீனாக காட்டியிருப்பாங்க, அவரில் அழகாக அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படி தண்ணி அடிச்சு ஜாலியாக சிரிப்பார் அவர். அப்போ எனக்கு அந்த படம் பார்த்து இதுனா தப்பாக காட்டுறாங்க அப்படின்ச்சு. இப்போ பைபிளை தியானிக்க பார்த்து தான் தெரியுது, ஓ இதை தான் அங்கே காட்டிக்கிறாங்களா. அப்போ நம்மளுக்கு காட்டின பிக்சர் வேறு மாதிரி காட்டிட்டாங்க. நீ நல்லா இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ கெட்டவனா இருந்தால் உன்னை போட்டு தள்ளுவார். இது யார் பிக்சரு? நம்மளுக்கு இப்படி தான் பயம்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இவ்வளோ பயம்படுத்தி வச்சு நம்ம பயந்து வரோம். ஆனால் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவே இல்லை. யார்? புறஜாதி ஆசீர்வதிக்கப்படுறோம். நான் எவ்வளோ கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என்ன கர்த்தரு ஆமாம் நீ அவரை குறித்து தப்பான படம் வச்சுன்னுக்கிறல்ல, உன்னை போட்டு அடிப்பார்,
அவன் சுவிசேஷம் சொல்ல பார்த்து, ஐயோ உங்கள் கண்ணீர் கவலையெல்லாம் கர்த்தர் துடைப்பார், நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார கொண்டு வந்து இங்கே வச்சுடுவாங்க. பாரு, நீ சர்ச்சுக்கு நீ ஒழுங்காக வரல, இங்கே உள்ள வந்துட்ட பேருக்கு. புரியுதா நான் சொல்கிறது? வெளிலேருந்து அழகாக கூட்டின்னு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து கதவை சாத்திட்டு முட்டியை போடு, நீ ஒழுங்காக வேதம் வாசிக்கல, உன் ஏன் வந்து தெரியுமா, காலையில் ஜெபம் பண்ண நீ, அதனால தான் ஊந்து வாரி வந்துக்கிற. இப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன்ல. ஆனால் தேவனுக்கு தெரியும், அவன் பிக்சராக இருந்தாலும் அவன் கடவுளை எப்படி நம்புகிறான். கடவுள்னா அவனை மன்னித்து அரவணைக்கிற தேவன் என்பதை அவன் நம்பிக்கொண்டு இருக்கிறான். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, யாருக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, படம் பிக்சரை வேறு மாதிரி காட்டிட்டாங்க. யார்? இஸ்ரவேலர்கள். புரியுதுங்களா? அவர் இப்படி தான், அவர் அப்படி தான், அவர் இப்படி தான் அப்படின்னு பார்த்தா ராகாப்ன்ற வேசி எப்ரேயரில் வந்தே இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் கல் வச்சு சாவச்சிட்டு இருப்பாங்களே அவளை. மோசையின் படி என்ன பண்ணோம்? கல் இருந்து அடிச்சு கொள்ளணும். அப்போது லஞ்சம் வாங்கிட்டாங்களா? கரெக்டாக சொல்லுங்கள். அப்போ அவள் எப்படி காப்பாற்றப்பட்டா? கர்த்தர் நல்லவர் என்பதனால் காப்பாற்றப்பட்டாள். ஆதாம் தப்பு செஞ்சான், அவன் தான் ஓடி போய் மறைஞ்சான். ஆனால் தேவன் அவன்கிட்ட வராரு, அவன் தான் ஓடி போய் மறையிறான். என்னன்னா அந்த நாய் போல போய் மறையிறான். ஐயோ கர்த்தர் வந்தா அடிப்பார், ஆனால் அவர் அன்பாக தான் வர்றார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உனக்கு இப்படி சொன்னது யார்? அப்போதான் எனக்கு ஒரு கேள்வி வருது, இப்போ வருது. உனக்கு நீ நல்லா இருந்தால் தான் கொடுப்பன்னு சொன்னவன் யார்? அதை கண்டே அவரும் கர்த்தாவே. இங்க பாருங்க, இப்போ அதனால தான் இயேசு இங்க ஷாக் ஆகுறாரு. ஒருத்தன் விசுவாசமே படல, அதை குறித்து ஷாக் ஆகுறாரு. ஐயோ இது என்ன ஜென்மம், மனுஷ ஜென்மம் பிறந்துச்சு இது, அப்படி ஒரு ஷாக்கு வருது அவ்விசுவாசம் இருக்கிறதால. இப்போ இங்க ஒருத்தன் விசுவாசம் படுறான், ஆனால் ஷாக் ஆகுறாரு கர்த்தர். என்னடா இது, இஸ்ரவேலருக்குள்ளும் ஒருத்தனுங்க இந்த விசுவாசம் கிடையாது. ஷாக் ஆகிட்டு சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் ஷாக் ஆனால் உடம்புலாம் சிலுத்துறோம், பிஸ்ன்னு சிலுத்துறோம். என்னையே பிரமிக்க வச்சிட்டான்டா அவன் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா இயேசுவே ஒருத்தன் பிரமிக்க வச்சுக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் தெரியுமா? அவன் அதை கண்ட யாரையும் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் லைட் அடிக்குது? நீ பாத்திரமா இருந்தால் தான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லை ஒரே போட்டுருவார் உன்னை. நான் இவ்வளவும் பேசுறது என் வார்த்தை அல்ல, வேதத்தின் வார்த்தை. நான் இப்போ கொடுத்துருவோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. வசனத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு போயின்னே இருக்கிறது. ஆனால் அதை 2 முறை பேசுகிறேன் நூற்றுக்கு அதிபதியை குறித்து. ஆனால் இது வேறமான விளக்கம், அந்த பாட்டிலேருந்து கர்த்தர் கொடுக்குற விளக்கம். எனக்கு இது எத்தனை வருவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் ஏன் அந்த 2 வாரமாக நேசம் பாதாளம் கர்த்தர் கொடுத்து பேசினாருன்றது எனக்கு தெரில. ஏன்னா நான் எடுத்துன்னு வந்த பாட்டு, இந்த பாட்டு பாத்திர, அதுதான் ஃபஸ்ட்டு ஒருவர் மூலியமாக நான் நீதிமானாக மாற்றப்பட்டேனே, இயேசுவே நீர் காரணர் எல்லா துதிக்கு பாத்திரர். இப்போ இவர்கிட்ட எத்தனை வராங்க, இவர் பாரு ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எல்லாரும் தேவனை வேற மாதிரி ஒரு பிக்சர் தான் வச்சுன்னுக்கிறான். நீ நல்லா இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நல்லா இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவன் என்ன நினச்சிக்கிறான், நான் நல்லவன் அவன் நினச்சினுக்கிறான். அதுதான் அவன் பண்ணுற பெரிய தப்பு. நான் நல்லவனே கிடையாதோ, எனக்கு இந்த வாட்ச் கிடச்சிருக்குது, நான் நல்லவன்றதுக்காக நீங்கள் கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதற்காக இந்த வாட்ச் எனக்கு கிடச்சிருக்குது. கேக்கு வெட்டினீங்க, ரோஜா பூ கொடுத்தீங்க, விஷ் பண்ணீங்க, எத்தனையோ வார்த்தைகள் இப்போ சொன்னீங்க. என்ன யாருக்காக சொன்னீங்க? நான் நல்லவன்றதுக்காக சொல்ல, என்னை நல்லவனாக மாற்றி வச்சுக்கிற கர்த்தருக்காக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அவன் வரான். யார் இப்போ வரான்? அதான் எங்கள் பாட்டி என்ன பண்ணோன்னா,
எங்கள் பாட்டின்னா இவங்க கிடையாது, எங்கள் அப்பாவுடைய அம்மா ஒரு சுருக்கு போய் ஒன்று வச்சுன்னு இருப்பாங்க. இங்கே தொங்க விட்டுன்னு இருப்பாங்க. எத்தனை பேர் சுருக்கு போய் பாட்டிங்க கட்டி பார்த்துருக்கீங்க? ஆமாம். இப்போல்லாம் அந்த சுருக்கு போய் கூட பாட்டிங்க வச்சுன்னு இருக்க மாட்டுங்க. அவங்களும் ஸ்டைலாக ஜிப்பா திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுருக்கு போய் வச்சுன்னு இருப்பாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வர பார்த்து என்னையும் எங்கள் அண்ணனையும் அவங்க தான் கூட்டின்னு வருவாங்க. சம்டைம்ஸ் அவங்க வரலன்னா எங்கள் அம்மா வருவாங்க. ஆனால் நாங்கள் வர பார்த்து எங்களுக்கு கடையில் கூட்டின்னு போய் அந்த சுருக்கு பையிலேருந்து எடுத்து காசு எடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கி தருவாங்க. என்ன கேட்குறமோ வாங்கி தருவாங்க. ஒன்று இவங்க உள்ளே போடுவாங்க, அவனுக்கு தான் சளி மூக்கில் ஊற்றுது அப்படின்னா நீ அதை வாங்கி தர அப்படின்னு அவங்க போடி உள்ள. உண்மைதான், நான் பார்த்ததால நான் நீ இப்போ பேசாத, இவங்க அழுதுன்னு வந்துடுவாங்க இவங்க. ஆனால் எங்கள் பாட்டி எல்லாம் அந்த அந்த அப்போல்லாம் வந்து அவுளுன்னு விற்றுன்னு வருவாங்க. அதெல்லாம் போட்டோன்னா அந்த வேஃபரில் அதெல்லாம் அப்போ பெரிய விஷயம். வேஃபரை அப்படியே ஒரு கை ஃபுல்லாக அள்ளி தந்துட்டு போய் என்ன இருப்பான் 5 காசுக்கு. நீங்கள் அந்த காலத்தில் வாந்தீங்களா? இல்லை இல்லை, நான் அப்போ தான் 1 பைசா 2 பைசாலாம் முடிஞ்சு போய் 5 பைசாவில் போய் நிற்குது. 5 பைசாவுக்கு அவ்வளோ கொடுப்பாங்க. இந்த லீவ் டைம் ஆகிடுச்சுன்னா எங்கள் மாமா பசங்க வந்துடுவானுங்க, எங்கள் அத்தை பசங்க ரூத்து பசங்க வந்துடுவாங்க. எங்கேருந்து ஆரணிலேருந்து அவனுக்கு வந்துடுவானுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ எங்கள் பாட்டி நேரமாக பண்ணோம் எதுவும் வாங்கி தராது அவனுங்களுக்கு, ஆனால் எங்களுக்கு வாங்கி தரோம். எங்களுக்கு ஷாக்காக இருக்கும். அவனுக்கு பாட்டி அவன் பீட்ரு சாப்பிட்டுக்கிறான், இவன் சாப்பிட்னா வாங்கி அப்போ இருந்து நான் காசு இப்போ இல்லை தோப்பாரு வேணா பார்த்துக்கோ அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அப்புறம் என்ன பண்ணால் அந்த சுருக்கு பையை கட்டிக்கும். அப்புறம் நான் அப்போ பார்த்து ஏதாவது அந்த பாலம் எனக்கு அந்த கோலி வேணும், நான் அதுதானே வச்சுக்கேன், இந்தாடா போய் வாங்கிக்கூடான்னு. இந்தாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் பாட்டி சுருக்கு பையை கைட்டே காட்டுச்சு, இல்லைன்னு காட்டுச்சு. யார் எதிர்க்க? என் மாமா பசங்க எதிர்க்க காட்டுச்சு, இல்லைன்னு காட்டுச்சு. இப்போ இருக்குதே அப்படின்னு இவன் கொஞ்சம் டப்புன்னு பிடிச்சிப்பான். அவன் பேர் தினகரன். அவன் தான் இதுலேயே டாக்டர் வரலாம் அப்படி படிச்சுன்னு வந்தவன். அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஒரு நாள், பாட்டி நீ என்னை ஏமாற்ற முடியாது, நீ உள்ளே ஒன்று வச்சுன்னுக்கிறேன்னு எனக்கு தெரியும். 2 சுருக்கு பை வச்சுன்னு இருந்துக்குது கடைசியில் எங்கள் பாட்டி. அது என்னன்னா இந்த பக்கம் ஒரு சுருக்கு பை, உள்ளே இருக்கிறது ஒரு சுருக்கு பை, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு சுருக்கு பை. புரியுதா? இதில் காலியாக பார்த்தோன்னா உள்ளேருந்து எடுத்து இதில் ரொப்பிக்கும் போல, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று பத்திரமா இருந்துக்கினே இது. இப்போது இவனுடைய பார்வையில் எப்படின்னா, யாருடைய பார்வையில்? என் மாமா பையனுடைய பார்வையில் என்னன்னா இந்த சுருக்கு பையில் எதுவுமே இல்லை. ஆனால் எங்ககிட்ட வந்தால் அது கிடைக்குது, ஏன்னா அவங்க எங்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறாங்க. இப்போ அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன புரிஞ்சுன்னுக்கிறாங்கன்னா, அவர் பாசமாக அவர்கிட்ட இருந்து பாத்திரமாக போனால் தான் அவர் இந்த சுருக்கு பையை ஓப்பன் பண்ணுவார், மற்றவங்களுக்கு இன்னொரு சுருக்கு பை இருக்கிறது தெரியல. இப்போ எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆனால் இந்த மாமா பையன் தினகர் கண்டுபிடிச்ச மாதிரி 100க்கு அதிபதி கண்டுபிடிச்சிட்டான், உள்ள ஒரு சுருக்கு பை இருக்குது. அதை தான் இவர் சொல்கிறாரு. ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலுக்கு ஒருத்தனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுருக்கு பை இருக்குன்ற விசுவாசம் இல்லாத போச்சே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. ஆனால் இவன் எப்படி கண்டுபிடிச்சிட்டானே இவருக்கே தெரியாது. அவன் கண்டுபிடிப்பான்றது இவருக்கு தெரியாது. யாருக்கு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது. எப்படி பிரதர், அவரு தான் கடவுளாச்சே, அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? கண்டிப்பாக தெரியாது. இல்லையே, தேவன் சொல்கிறாரு உங்களை எல்லாமே அவர் இப்போ கூட காலையில் சொன்னீங்களே, நீங்கள் அவையங்கள் உருவாகுது முன்னமே எல்லாமே தெரியும்னு சொன்னீங்களே, நம்ம பூமி இவ்வளோ 4 தொடங்குறதுக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னீங்களே. ஆமாங்க தெரியும் அவருக்கு, ஆனால் இவருக்கு தெரியாது. யாருக்கு? இயேசுக்கு தெரியாது. ஏன்னா அவர் தேவகுமாரனா வரல, மனுஷகுமாரனா வந்தார். சிலுவையில் தான் அவர் தேவகுமாரனா போகிறாரு, மனுஷகுமாரனா இருக்கிறதால தெரில. ஆனால் நம்ம ஜனங்க நம்மளை எப்படி சொல்லிட்டான்னா, பாத்திரமாக இருந்தால் தான் கொடுப்பாரு, பாத்திரமாக தான் இருந்தால் கொடுப்பாருன்னு. இப்போ சொல்கிறேன் பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து படிங்க, 4ஆம் வசனம் படிங்க. எல்லாரும் சத்தமாக படிங்க, எல்லாரும் சத்தமாக படிங்க. அவர்கள் எவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க பாலோ,
சரி, இப்போ நோட் பண்ணிட்டீங்களா? ப்ளீஸ் லிசன் மீ. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட பேர ஒரு பிக்சர்லேயே காட்டிக்கிறாங்க எல்லாரையும். அதனால தான் இப்போ ஏன் இயேசு ஷாக் ஆனார்? ரெண்டாவது சுருக்கு போய் பார்த்ததால சொல்லுங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ரெண்டாவது சுருக்கு போய் பார்த்ததால இயேசு ஷாக் ஆகிட்டார். ஆனால் ஒரிஜினல் சுருக்கு பை எது தெரியுமா? அதுதான். புரியுதுங்களா? ஆனால் இவனுக்குள்ள ஒரு மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கினானுங்க. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாரையும் சொல்கிறேன், இஸ்ரவேலுக்கும் ஒருத்தனுக்கும் இதை கிடையவே கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர்கள் இயேசுவின் இடத்துல வந்து, யார் இயேசுவின் இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். யாருக்கு? நூற்றுபதியினுடைய வேலைக்காரனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். நீங்கள் இந்த அற்புதத்தை செய்யறதுக்கு அவன் தகுதியாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தகுதியாக இருக்கிறான், பாத்திரமாக இருக்கிறான். யார் சொல்கிறது இது? இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாரா? இயேசு சொல்லவே இல்லை. இவன் தான் சொல்கிறான். யார்? இனியே இப்போ நல்லா புரிஞ்சிங்க. ஒருத்தன் சொல்கிறானா அது இயேசு சொன்ன வார்த்தை அல்ல. இப்போ இவன் நீ தகுதியாக இருந்தால் தாண்டா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், வாடா சபைக்கு போகலாம் அப்படின்னு ஒருத்தன் கூட்டின்னு வரானா, அப்படி கர்த்தர் அவனை பார்க்குறது கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் சொல்கிறது புரியுதில்ல? நான் இப்போ வேதத்தில் இருக்கிறது தான் நான் பேசுகிறதே வசனத்தோடு நான் கொடுத்துட்டேன். அவன் பாத்திரனா இருக்கிறதால தான் இயேசுக்கிட்டே கொண்டு வராங்க. சரி, பாத்திரமா இருந்தால் தான் அவர் சுகத்தை தருவார். அதில் வேறு அவன் சொல்கிறான், அவன் ஜபாலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான். படிங்க அது. நான் இல்லை, நானே படிக்கிறேன். லூக்கா, அவன் பாரு, அவன் நம்மளுடைய ஜனத்தை நேசிக்கிறான். சபைக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிறான்ப்பா. சர்ச்சு கட்டெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். நம்ம சபை விசுவாசிலாம் அவனுக்கு ரொம்ப தெரியும். அதனால் அவனை பாத்திரமா இருக்கிறான். அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. எப்படி வராமல் பாருங்கள், அவன் மைண்ட் செட்டு எப்படி கூட்டின்னு வராமல் பாருங்கள். படிக்குமா. அடுத்தது பாருங்களேன். இவரும் பாருங்களேன் போகிறாரு. எப்படி தெரியுங்களா போகிறாரு? சரி, வெளில இருக்கிற சுருக்கு பையில் ஒன்று எடுத்து கொடுத்துடலாண்டா, அப்படி தான் போகிறாரு. இல்லை, இப்போ நான் சொல்கிறது இன்னும் வெளில இருக்கிற சுருக்கு பை இப்போ வரோம் பாருங்கள், அதில் லைனாக படிச்சுனாங்க. அப்போது இயேசு கூட போகிறாரு. எப்படி போகிறாருன்னு, சரி பாத்திரமா இருக்கிறான், ரைட்டு, ஓகே, அப்போது இதுலேருந்து ஒரு அற்புதத்தை நம்ம செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு. அடுத்தது, வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, இங்கே பாருங்களேன், அதாவது இவங்க மைண்டை மாற்றி வச்சுருக்கிறாங்க. யார் மைண்டை? நூற்றுக்கு அதிபதியினுடைய மைண்டு. தபாரா, நீ ஒழுங்காக வா, கர்த்தர் உனக்கு எல்லாமே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடுவில் மீடியேட்டர் வேலை பார்த்துருக்குறான். யார்? இவங்களாம் மீடியேட்டர் வேலை பார்த்து கொண்டு வராங்க. தபார, இப்படி தான் நீ வரணும்னு. ஆனால் அவன் நேரமாக பண்ணிட்டான், ஏசு கிட்ட வந்த உடனே அப்ரூவராக மாறிட்டான். அப்ரூவராக மாறிட்டாருன்னா என்னது? நீ சொன்னதை சில பேர், நீ இப்படி சொன்னதாண்டா அவன் கடன் தருவான், நீ இப்படி சொல்லலை, ₹10 அவன்கிட்ட வாங்கிட முடியாது. நீ தபார் நான் சொல்கிற மாதிரி வா, தபார் உனக்கு சொந்த வீடு தான் சொல்லு, சொந்த வீடு இருக்குன்னு சொல்லு, சொந்த பைக் வச்சுருக்குன்னு சொல்லு, இப்படிலாம் சொன்னால் தான் அவனுக்கு கடன் தருவான். நீ அங்கே வந்து இல்லைன்ட்ட தரமாட்டான் அப்படின்னு கொண்டு வராங்க. அவனும் சரிங்க வரேன்னு வரான். கிட்ட வந்த உடனே, என்கிட்ட சொந்த வீடே இல்லைங்க சொன்னால் எப்படி இருக்கும்? ஏசு கிட்ட வந்தனே அவன் சொல்லிட்டான், அதை படிமா. இப்போது நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன். அவனுக்கு என்ன சொன்னானுங்க? பாத்திரனா இருக்கிறான். யார்? அவங்க சொல்கிறாங்க பாத்திரனா இருக்கிறான், இவன் ஆசீர்வதியும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நான் பாத்திரனே இல்லைன்ட்டான். அடுத்தது, நான் உங்ககிட்ட வருவோம், நான் பாத்திரன் அல்ல. நீங்கள் என்கிட்ட வருவோம், நான் பாத்திரன் அல்ல. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுங்க, எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. எத்தனை பேர் இப்போது நீங்கள் சொல்ல முடியும், நான் பாத்திரமா இல்லைனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதி? உடனே மைண்டில் ஒரு, அப்போ பாத்திரமா இல்லைன்னா அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? நான் என்ன சொல்கிறேன்னா,
ஒன்றும் இல்லாத பார்த்தே உன்னை இவ்வளோ தூரத்துக்கு ஆசீர்வதித்து கொண்டு வந்தாருன்னா சொல்கிறது அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நான் எத்தனை பேர் வந்து நான் தேவனுக்கென்று நான் வாழணும்னு விரும்புகிறீங்க? நான் தேவனுக்கென்று நான் வாழணும், அவருக்காகவே நான் வாழணும், அவருக்காக இது பண்ணணும் துடிக்கிறீங்களே, துடிக்கிறீங்களே. இந்த விருப்பம் இல்லாததுக்கு முன்னாடியே உங்களை இவ்வளோ ஆசீர்வதிச்சார்னா இந்த விருப்பம் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆசீர்வதிப்பார்? அவன் சொல்கிறான் 100க்கு அதிபதி, நான் பாத்திரம் அல்ல, உங்ககிட்ட வரத்துக்கும் நான் அல்ல, நீங்கள் என்கிட்ட வரத்துக்கும் அல்ல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் சொஸ்தமாகும். கர்த்தரை தான் சொல்கிறார், நீ பாத்திரமாக இருக்கிறதால நான் உன்னை ஆசீர்வதிக்கலை, நான் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இம்மட்டும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்த தேவன் இனியும் உங்களை ஏந்தி செல்ல வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், புதுசாக யாராவது வந்திருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வந்து கொண்டு இருந்தாலும் சரி, நான் பல இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இப்போ தான் புதுசாக நான் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி நான் முதல் முறையாக நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரா, என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை ஏங்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய. மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் பாத்திரம் இல்லாமல் இருக்கலாம், தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, நான் எவ்வளோ பாவங்களில் ஈடுபட்டிருக்கேனே, எவ்வளோ செயல்களில் இருந்திருக்கிறேனே, என்னை தேவனை ஆசீர்வதிப்பாரா? பாடணும், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி. ஆமாம், பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு. ஆமாம், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பாத்திரம் மற்றவர்களாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டது போல் அவன் ஒருத்தன் தான் இயேசு யாருன்றதை புரிஞ்சு வச்சுருக்கான். ஒரு புறஜாதி, அந்த புறஜாதியினுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவனுக்கு சொஸ்தமாக்கின செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர்கள் பிள்ளையாக பிறந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? கொடுக்குற வசனத்தெல்லாம் வீட்டில் போய் படிங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோமர் 4:4 ஏன்னா டைம் இல்லைன்றதுக்காக நான் வசனமாக கொடுத்துட்டு போகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3 வசனம், 5ஆம் வசனம், 9ஆம் வசனம், 22ஆம் வசனம், கலாத்தியர் 3:6, யாக்கோபு 2:23, மத்தேயு 9:13, மார்க் 2:17, 1 தீமோத்தேயு 1:15. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ இதை கேட்டதின்படி இந்த வார்த்தையை போய் நீங்கள் வீட்டில் தியானிச்சிங்கன்னா நான் பேசின வார்த்தைகள் புரியும், கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைகள் புரியும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அதெல்லாம் நான் இதில் வரது தான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. விருத்த சேதனத்தை பெற்றவர்களை மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களும். அதாவது ஞானஸ்தானம் எத்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஞானஸ்தானத்துக்கு முன்பாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா அதில் அவங்க சொல்கிறாரு, ஆபிரகாம் ஞானஸ்தானத்துக்கு முன்பாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. புரியுதுங்களா? அதுதான் இந்த வார்த்தையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை. புரியுதுங்களா? போங்க, கர்த்தர் உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் பெருக செய்வார். அவருடைய லெவலே வேறுங்க. தேவனுடைய லெவலே வேறு. மற்றவன் பார்வையில் நான் சொல்கிறேன், தேவன் சொல்கிற வார்த்தை, மற்றவன் பார்வையில் இவனா என்று ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், பொறாமை கொள்ளும் அளவுக்கு. ஆனால் அந்த பொறாமைலாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. நம்ம அதெல்லாம் விசுவாசிக்க மாட்டோம். தேவன்
தகுதி எவ்வளோ ஆசீர்வதிக்கணுன்றலாம் அவர் இவ்வளோ தான் லெவலில் ஆசீர்வதிக்கணும்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரே ஒரு வாசனை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்களேன். அது பக்கத்தில் நான் ஒரு வார்த்தை வைக்கிறேன், ஓகேங்களா? யோபு 1:3 அவனுக்கு 7000 ஆடுகளும், பார்த்து சொல்லுங்கள். இல்லை நான் படிக்கிறேன். யோபு 1:3 நான் படிக்கிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அவனுக்கு, யாருக்கு? யோபுக்கு 7000 ஆடுகளும், பரவாயில்ல, என் கூட 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். யாருக்கு? ஒத்த யோபுக்கு. இப்போ பக்கத்தில் மனுஷனுடைய கேள்வி என்ன வரும்? ஒத்த யோபுக்கு 7000 ஆடு தேவையா? 3000 ஒட்டகம் தேவையா? 3000 ஒட்டகம்னா 3000 ஆடிக்காருன்னு வச்சிங்க. 3000 ஆடிக்கார். ஆடிக்காருன்னா தெரியும்ல, குதிரை சொல்ல. இங்கே குதிரை சாதா காரு, ஒட்டகம் லக்ஸரி காரு, அதான் ஆடிக்காரு. ஒருத்தவனுக்கு 3000 ஆடிக்கார் தேவையா? இப்படி இதுதானே நம்மளுடைய கேள்வி. இதான் இருக்கும், ஒருத்தவனுக்கு எதுக்கு இவ்வளோ கார், ஆடிக்காரு தேவையா? நாமெல்லாம் பாடி பரதேசில் இருக்க பார்த்து அவனுக்கு மட்டும் ஆடி தேவையா? இது நம்மளுடைய கேள்விக்குறி. ஆனால் தேவனுடைய பார்வையில் அதை பார்க்குறதே இல்லை. அவன் பார்க்கட்டும், உனக்கு இவ்வளோ தேவையா அவ்வளோ தேவையான்னு அவன் பார்க்கட்டும். ஒருத்தவனுக்கு நான் 3000 வண்டியில் நான் தருவேன்னா நான் தருவேன். இது தேவனுடைய கேரக்டரை சொல்லுது. நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரல? சே, நான் தகுதியின் அடிப்படையில் இருந்தாலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்காரன்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு வந்தது? இப்போ நான் கேட்குறேன், 3000 கார் எனக்கு எதுக்கு? அதில் ஒரு 2 கார் எனக்கு வேணும்னு நினச்சவங்க இந்த டைமில் எத்தனை பேர்? உங்கள் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஆச்சரியப்பட்டு விழுப்புரத்தில் உள்ள சபைகளில் ஒருவனு கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே, இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே. அதுக்கு தான் இதை சொன்னேன். உங்களுக்கு கர்த்தர் காரை தருவார்னா நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, இப்படியே உட்காந்து இருப்பீங்க. யார் மாதிரி? பேதுரு மாதிரி. அவர் அவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாரு, அவன் கேட்கவே இல்லை. பேர் பாவிகளே மனம் திரும்புங்கள்ன்றாரு. அவன் வேலையாக தான் பின்னுக்கிறான். ஒன்றும் பண்ணல, இது திருந்தாதுன்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போய் படகு நிறைய மீனை கொடுத்தவொடனே ஐயா நான் பாவியான்ட்டான். யார்? தேவன் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு கார் கூட கர்த்தரை கொடுப்பாருன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ 3000 ஆடிக்காரனோடனே அதில் எனக்கு 2 கிடைக்காதான்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? 2 இல்லைங்க, அதுக்கு மேலேயே கர்த்தரை கொடுப்பார். அவரை நம்பின்னு போயிடுங்க. உடனே நீங்கள் கேட்பீங்க, பிரதர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்குதா காரு? எனக்கு இல்லை, எனக்கு காரே கிடையாது. ஆனால் ஒன்று என்னால் சொல்ல முடியும். இப்போ அந்த வாரத்தில் பீட்டர் சொன்னார், என்ன சொன்னார்? கடன், எல்லாருக்கும் கடன். ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ இன்னைய நாள் வரல என் வாழ்க்கையில் நடந்துன்னு. அதுக்காக நான் அது சொல்லலை, ஐயோ அப்போ கடன் அப்போ அவர் வாங்கணும். அது இன்னொரு அவர் வார்த்தை சொன்னார், சும்மா போய் தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. வீடு கட்டுறதா கண்டிப்பாக லோன் போட்டு தான் ஆகணும், கார் வாங்கினாலும் லோன் தான் போட்டு ஆகணும். இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்காரன் வீட்டில் உக்காந்துருவான். அது வேறு, புரியுதுங்களா? ஆனால் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் சீரியஸாக சொல்கிறேங்க, யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு இவ்வளோ கொடுன்னு நான் கேட்டதே கிடையாது. யாரோ ஒருத்தர் என்கிட்ட வாங்கியிருக்கிறான்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன், வாங்கினதே கிடையாது. இதுவரையிலும் யார்கிட்டையும் கை நீட்டுந்தே கிடையாது. ஆனால் கர்த்தர் நிறைவாக நடத்துகிறாரு என்ன. தேவன் ஒருவருக்கு தான். அப்புறம் இன்னொன்று சொல்ல போனால் காருக்கு நான் வரேன் பாருங்க. இந்த இப்போ சொல்லிட்டார்ல கர்த்தர், நீங்கள் யோசிச்சிங்க பார்த்தீங்களா? 2 காரு சிஸ்டர், 2 காரை தரமாட்டாரா? நான் யோசித்தேன், கண்டிப்பாக தருவார். 2 கார் எனக்கு தரமாட்டார்.
ஒரு கார் குத்தாலே எனக்கு 2 கார் குத்தா மாதிரி. எப்படி சொல்லுங்கள்? ஏற்கனவே கீழே ஒன்று நிற்குது. நீங்கள் யோசிச்சு இதுக்கு வந்துருச்சா? நான் ஆக்சுவலாக வீட்டில் குழந்தைங்களை கூட்டின்னு போகிறதுக்கு ஒரு கார் வாங்கணுன்னு பிளான் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு தெரியாது இந்த விஷயம். சொல்லியிருக்கேண்ணா? சொன்னதில்லை. வாங்கணுன்ட்டு வீட்டில் பிளான் பண்ணிட்டோம். நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், அம்மாண்ட சொல்லாத, எங்கள் அம்மாண்ட சொல்லாத. ஏன் பிரதர் உங்கள் அம்மான்னா அவ்வளோ இதுவா? அப்படிலாம் கிடையாது. அவங்க சொன்னால் வருத்தப்படுவாங்க, என்கிட்ட கேட்கலையடா அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க. அதனால் அம்மாண்ட சொல்லாத, நம்ம வாங்கிடுவோம், வாங்கிட்டு பொறுமையாக போவோம். ஏன்னா சீக்கிரட்டாக போய் நிறுத்துவோமே, ஒரு நாள் காரில் போகலாமே பிளான் பண்ணிட்டேங்க. அப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா, மத்தியாஸ் மேரி ஆண்டி 4th வீக் வருவாங்களா, 2nd வீக் வருவாங்க. மத்தியாஸ் மேரி ஆண்டி 2nd வீக் வருவாங்க. அவங்க அந்த வாரம் பார்த்து திடீர்னு எனக்கு ஒரு டிமிக் கொடுக்குறாங்க. மத்தியாஸ் மேரி ஆண்டி என்ன தெரியுங்களா, வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அதுவும் எங்கள் அம்மாண்ட சொல்கிறாங்க, இந்த வாரம் நான் வரல, எல்விஸை பார்த்துக்க சொல்லு. பக்குன்னு ஆயிடுச்சு. நான்லாம் அந்த ஒரு வாரம் தியானித்து வரவேன். நான் மற்ற பிரசங்கர் மாதிரி வல்லவெல்லாம் கிடையாது. கொடுத்த உடனே மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு நான் அந்த அளவுக்குலாம் வளரவும் இல்லை. ஒரு வாரமாக தேவ சந்நிதியிலேருந்து தான் வரேன். அந்த அளவுக்கு பேசக்கூடிய தைரியமே எனக்கு வானான்றேன். நான் தேவ சமூகத்திலேருந்து வரணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கொடுத்தவொடனே எது வேணாலும் பேசணுன்ற வார்த்தை எனக்கு வேண்டான்ட்டு தேவன்கிட்ட நான் அர்ப்பணிச்சுக்கிறேன். சரி, ஓகே. நான் என்னத்துக்கு வந்தேன்? அவங்க மத்தியாஸ் மேரி ஆண்டி திடீர்னு டிமி கொடுத்தாங்க. ரைட்டு, ஓகே. 3rd வீக் அடுத்த வாரம் நான் நீ பார்த்து எடுத்துட்டேன். 3rd வீக் வருது, அடுத்த வாரம் நான் வந்துடுறேன்னு சொல்லு, 3rd வீக் நான் வந்துடுவேன்னு சொல்லு அப்படின்ட்டாங்க. 3rd வீக் நான் இவங்க வராங்கன்னு சொன்னதால பீட்ரு உஷாராயிட்டான். அப்பா நம்ம 3rd வீக் இந்த வாரம் கிடையாதுடா, இந்த மாதம் அடுத்த 4th வீக் போவோம்டா அப்படின்னு அவன் இருக்க பார்த்து மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த வாரம் என்னால் வர முடியாது ஜோதி அப்படின்னு மறுபடியும் சொன்னாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி கீபோர்டு வாசிக்கிறேன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களா? ஒரு பாட்டு தாளை கொடுத்து 2nd சரணம் பாடுறதுக்குள்ளே நீங்கள் தடுமாறிடுங்க. ஆனால் நான் அந்த 2nd சரணத்தை பார்க்கணும், இந்த 2 கையில் இந்த பட்டனை மாற்றின்னு இருக்கணும், இங்கே பட்டனை மாற்றின்னு இருக்கணும், இங்கே கீபோர்டை வாசிக்கணும், 10வது காலில் ஒன்றை போட்டு ஐத்தின்னு இருக்கணும். சும்மா கிடையாதுங்க. அவ்வளோ வாசிட்டு அந்த பிஜிஎம் எல்லாமே ஒரு தப்பு இல்லாமல் வாசி எடுத்துன்னு வந்து அந்த பாட்டில் நான் எடுத்துன்னு வந்து அதில் நிறுத்தணும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அசால்ட்டாக போயிடும். அது பார்த்தியா ஒரிஜினல் அது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டார் பார்த்தியா அப்படின்னு. அவன் ஒரிஜினல் 10 பேர் வாசிக்கிறான். ஆனால் இங்கே ஒருத்தன் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், என் தேவனுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக நான் அவ்வளோ தூரத்துக்கு வரேன். நான் இப்படி இருக்க பார்த்து எனக்கு இப்படி டிமி கொடுத்த உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சரிடா பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்கிறார், கூட இருந்து பேசுவார். ஃபஸ்ட் வீக் வராங்க மத்தியாஸ் மேரி ஆண்டி. அந்த ஃபஸ்ட் வீக் டைமில் தான் நானும் இவ்வளோ பேசுகிறோம். யார்? ஃபெல்சியும் நானும் வாங்கிடலாம், அடுத்த மாதமே வாங்கிடலாம் அப்படின்னு பேசிட்டு வரோங்க. மத்தியாஸ் மேரி ஆண்டி வராங்க. வந்து பார்த்து ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணுறாங்க. என் தலையில் கை வச்ச உடனே எடுத்த உடனே அவங்க அந்த அந்நிய பாஷையில் பேசி சொல்கிறாங்க, நீ ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருக்கிற அப்படின்னோடனே இவ தாரா அழுதுட்டான். யார்? இவ அழுதுட்டான். ஏன்னா நானும் எனக்கும் பேசுனது எப்படி அவங்களுக்கு தெரியும்? எங்கள் அம்மாக்கே தெரியாது, எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, அவள் அழுவல, அதுக்கு முன்னாடி நான் அழுதுட்டேன். ஆனால் வெளில காட்டாமல் இருக்கிறேன். அவள் ஓவனாக அழுவுறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, வாங்காத, கர்த்தர் உனக்கு பெரிய காரை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, நீ அதில் ஊழியத்துக்கு நீ போவ அப்படின்னு நான் பார்த்து அப்போ தான் நான் யோசித்தேன், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்ற சொன்ன வார்த்தை மறுபடியும் நீங்கள் நிறைவேற்றுறீங்களா கர்த்தாவே? இப்போ நான் மறுபடியும் போனால் இஎம்ஐக்குன்னா நான் கடன் தானே, அது கடன் தானே. ஆனால் கர்த்தர் ஆனால் சொல்லிட்டாரு. ஆனால் காலங்கள் இல்லை, மாதங்கள் தான் கடந்திருக்கு. ஆனால் செய்வார். இல்லைன்னா கர்த்தர் நாங்கள் 2 பேர் ரூமில் பேசுனா அவர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பாருங்க. அது எதுக்கு இவ்வளோ சொல்ல வரேன்னா, 2 கார் இல்லை, நீங்கள் நினைத்ததை காட்டிலும் அதிகமாக செய்ய வல்லவர். நீங்கள் எதை குறித்தெல்லாம் நான் இதை பண்ணணும், நான் இது பண்ணணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இது நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு அந்த தகுதி இல்லைனாலும் சிலுவையின் மூலியமாக அந்த தகுதியை நான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன்.
அவர் அப்படி கொடுக்குறவர் மாத்திரம் கிடையாது, கொடுத்துட்டு இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் யோபுக்கு கொடுத்துட்டு அதோட உள்ள இப்போ 3000 7000 பட்சம் பார்த்தீங்களா, கடைசி அதிகாரத்தில் 14,000 6,000 மாறிடுச்சு. அதுதான் சொல்கிற மாதிரில அவர் இது போதுமா, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தேவனுடைய கேரக்டர் எப்படின்னா இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, அப்படி தான் தேவனுடைய கேரக்டர். இன்றைக்கி தான் ஒரிஜினல் காடை நம்ம பார்க்குறோம்ல, இன்றைக்கி பார்க்கலங்க, கொஞ்ச நாளாகவே பார்த்துன்னு வரோம். தேவன் யார்? அவர் பாவிகளின் சிநேகிதன். ஆனால் தான் பவுல் இவ்வளோ தூரத்துக்கு வெளிப்படுத்தணும். கடைசியாக சொல்லிட்டான், பிரதான பாவி நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து அவன் நின்ட்டான். பிரதர் 1000 தான் இருந்தாலும் நீங்கள் படத்தினுடைய டைலாக்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க பிரதர். இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? பாட்டெல்லாம் நீங்கள் பாடுனுக்கிறீங்க, நீங்கள் தான் அந்த திங்கிங் போயிட்டீங்க. என் திங்கிங் அந்த பாட்டு வரல, என் திங்கிங்க்கு தாவீது தான் வந்தார். தாவீதை பார்த்து கர்த்தர் கேட்டார், இது போதாதென்றால் இன்னும் நான் உனக்கு கொடுத்துருப்பேனேடா. யார்கிட்ட கேட்குறாரு தெரியுங்களா? நாத்தான் வந்து அழகாக சொல்கிறார். யார்கிட்ட? தாவீதுகிட்ட வந்து நாத்தான் ஒரு அழகான தீர்க்கதரிசி அழகாக வந்து பேசுகிறார் தாவீதுகிட்ட. அப்பா 2 பேர் இருந்தாங்க, இதோட நான் முடிக்கிறேன். ஒரு ஏழை ஒரு தரித்திரன் ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவானுக்கோ திரளான ஆடுகள் இருக்கிறது, ஆனால் அந்த ஏழைக்கோ ஒரே ஒரு ஆடு தான் இருக்கிறது. தாவீதுகிட்ட வந்து நாத்தான் சொல்கிறான். சொல்ல பார்த்தா அவன் என்ன சொல்கிறான், இப்போது அந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் ஒரு வழிப்போக்கன் வந்ததால் இப்போ அவன் என்ன பண்ணுறான், திரளான ஆடுகளில் அவனுக்கு அடிக்க மனசு வரல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஏழையின் ஆடை போய் வாங்கி அடிக்கிறான். ஆனால் அந்த ஆடு அவர்களோடே படுத்துக்கொள்ளுமா, ஒரு மகளை போல் இருந்தது. அந்த ஆடு மகளை போல் இருந்தது, அவர்களோடய படுத்துக்கொள்ளும், அந்த குழந்தைங்களோட விளாடும். ஆனால் அந்த ஆடை பிடிச்சி ஒருத்தவன் வழிபோக்குனுக்காக அவ்வளோ ஆடு இவங்கிட்ட இருந்தோம், அந்த ஏழை நாடை எடுத்து அடிச்சுட்டான உடனே தாவீது செம்மக்கம் வருது. அவன் யார்? அவன் மரணத்துக்கு பாத்திரவான். எதுக்கு பாத்திரவான்னு இவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? தாவீது சொல்கிறாரு. எல்லா தப்பும் செஞ்சுட்டு இவர் சொல்கிறாரு அவன் மரணத்துக்கு பாத்திரவான் அப்படின்றாரு. உடனே இன்னும் அது டீட்டெயிலாக டைம் இல்லை. உடனே நாத்தான் சொல்கிறாரு, அவன் யாரும் இல்லைடா, நீ தான்டா. யார்? மரணத்துக்கு பாத்திரவான்னு இவரே சொல்கிறாரு பத்தியா. அவனை பார்த்து நாத்தான் சொல்கிறான், நீ தான்டா அது. நானா? ஆமாம், சவுலின் பெண்களை எல்லாம் நான் உன் மடியில் போட்டேனேடா, எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்தனே. இது போதாதுன்னு நீ என்கிட்ட கேட்டிருந்தா இன்னும் நான் உனக்கு கொடுத்துருப்பேனே. இப்போ சொல்லுங்கள், நம்மளுடைய தேவன் யார்? இது போதாதென்றால் இன்னும் கொடுக்குற தேவன். இந்த வீடு போதுமா, வேணும்னா இன்னும் கொஞ்சம் நான் கொடுப்பேன்னு சொல்லுகிற தேவன். நானும் சரி வசனம் மட்டும் நோட் பண்ணி போங்க. யோவான் 3:16, விசுவாசிக்கிறவன் எவனுக்கோ அப்படின்னு வரும். அப்போஸ்தலர் 10:43, அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. அப்புறம் வந்து 1 தீமோத்தேயு 1:15. இப்போ நான் சொன்ன வார்த்தை நிறைய பேருக்கு, அதாவது நான் இப்போ சொல்லிடுறேன், இதிலே சொல்லிடுறேன், மைக்கிலே சொல்லிடுறேன், வீடியோ பார்த்து தான் நான் பேசுகிறேன். இப்போ நான் சொன்ன வார்த்தை வெளியில் கேட்குறவங்களுக்கு, ஒரு வேளை மெசேஜ் கேட்குறவங்களும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் கர்த்தர் எல்லா பாத்திரத்திற்கும் தகுதி உள்ளவர்களாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இதை குறித்து வெளியில் இது ஒரு மெசேஜே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 1 தீமோத்தேயுவிலிருந்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தை எல்லா உண்மைக்கும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுள்ளதாக இருக்கிறது. இது யார் சொல்கிற வார்த்தை? தேவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தை எல்லா உண்மைக்கும், இதுவரைலாம் பேசுனாங்க பார்த்தீங்களா, யார் அவங்க? எனக்கு டக்குன்னு வரமாதிரி குழு குத்துக்கினே இருங்க. அதை கண்ட யாவரும் பேசின வார்த்தையை பார்க்கலாம், இந்த வார்த்தை உண்மையானது, அங்கீகரிப்பு உள்ளது,
பாத்திரமும் மானது. எத்தனையோ பேர் வந்து நூடுல்ஸ் ஆகி உக்காந்துக்கிறான். அவனை போய் அடிப்பார் கிடிப்பாருன்னா அவன் எப்படா கர்த்தரை விடுதலை கொடுத்துன்னு இருக்கிறார் கொடுப்பாருன்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்காக இதை பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 32:10 லாஸ்ட்டு முஸ்டர். ஆதியாகமம் 32:10 தேவரீர் காண்பித்த எல்லாத்தையும் யாரை படிங்க. ஆதியாகமம் 32:10 டக்கு டக்குன்னுமா. பாத்திரம் நல்ல பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படிதாங்க கொடுத்துருக்கிறாரு. பாத்திரத்தை பார்த்து கொடுக்கலங்க. நீ தகுதியானவனா தகுதி இருக்கிறவனா தகுதி இல்லைவனான்னு பார்த்து கர்த்தர் கொடுக்கல. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு சொல்கிறான், அந்த அடியனுக்கு நீர் எவ்வளோ வேணும் எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறீங்க, அதுக்கு நான் பாத்திரனே அல்ல. 2 கொரிந்தியர் 3:5 கடைசியாக 2 கொரிந்தியர் 3:5 2 கொரிந்தியர் 3:5 இதெல்லாம் கவனிங்க. இந்த வார்த்தையை எல்லாருமே கவனிங்க. எங்களால் பாருங்க சொல்லுங்க, நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. சொல்லுங்க எல்லாருமே. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிமா. அதை இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களே, என்னால் ஏதாவது ஆகுமா, என்னால் அந்த காரியம் முடிக்குமா, என்னால் நான் அதுக்கு தகுதி இல்லையே, நான் பாத்திரன் இல்லையே, எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள் எல்லாருமே. எங்களாலே, அப்புறம் நீங்கள் தான் படிக்கணும். ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நல்லா 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 இருக்கேன். நல்லா